இலங்கையில வந்து பாடல் பெற்ற திருத்தலங்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இலங்கையை பொறுத்தவரை இரண்டு தலங்கள் அதுல ஒன்று இப்படி பிரம்மாண்டமா இந்த கேதீச்சர பெருமானுடைய கோபுரம் பிரம்மகத்தி போன்ற பாவங்கள் தீரும் என்று சொல்லி சரி எல்லாருக்கும் பாய் இல்லை ஹாய் ஏன்னா இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு என்னென்னு சொன்னா சிவராத்திரி அது வேண்டாம், பாட்டு தானே தூக்கம் போச்சு அவ்வளோதான். சிவருமான கும்பிடக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான நாள். இந்த சிவராத்திரி விரதம் வந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கும். காலமை வந்து கீரிமலை நகுலேஸ்வரம் கோயில்ல காணொலி போட்டிருப்போம். திருப்பியும் இரவு பேச போகணும் கீரிமலைக்கு. அதுக்கு இடையில சடாரண்டு இது வந்து என்னத்துல வாங்கின கார் தெரியுமா? யூடியூப் வருமானத்துல வாங்கின கார் அப்படின்னு சொல்லாதீங்க. உதவி காணொலிகள் செஞ்சா இப்படி வாகனம் வாங்கலாம். ஆமா சரியா? சரி நீங்களும் செய்யுங்க சார், நானும் செய்ய போறேன். எந்த உதவி செய்யறாங்க வருங்க? சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இப்ப எங்களுக்கு அதை தாண்டி நாங்க வேற ஒரு விஷயம் உங்களுக்கு தாரோம். அதாவது இலங்கையில முக்கியமா தமிழ் மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை உங்களுக்கு காணொலி தாரோம். இவர் தாரார், நான் இருந்து தான் வருவேன், இடக்கடை வருவார். வந்தால் வாரநாள் சிறப்பா இருக்கும். இலங்கையில வந்து பாடல் பெற்ற திருத்தலங்கள் சொல்லி சில இருக்குது. சொல்லுங்க, அவன் என்ன கோயில் பாடல் பெற்ற கோயில் உண்டு? பாலாவி தீர்த்தகரை. அது என்ன கோயில்? அதான் திருக்கேஸ்வரம். திருக்கேஸ்வரம் இருக்கு, திருக்கோணேஸ்வரம் இருக்கு. அது மாதிரி தான் 5 ஈச்சரங்கள்ல இந்த கோயில் எல்லாம் மிக முக்கியமா காணவில்லை. எது அதெல்லாம் காணா பண்ணிட்டாங்க, ஆக்களை தான் பாக்குறாங்கடா, கோயிலையும் இல்லாம ஆக்குறாங்க. சரி, அந்த விஷயத்தை விட்டுட்டு சரி இன்றைக்கு நாங்க இங்க இருந்து யாழ்ப்பாணத்துல எப்ப நிக்கிறோம்? எங்க போறோம்? திருக்கேஸ்வரம் போறோம். திருக்கேதீஸ்வரன் நோக்கி இந்த வாகனம் போகுது. நான் தான் டிரைவர். வாகனம் ஓட தெரியுமான்னு சொல்லி பாப்போம். கவனமா கொண்டு வர நம்புவோம். சரியா? கேதீச்சரத்துக்கு போய் அங்க என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு சடாரண்டு திருப்பி யாழ்ப்பாணம் ஓடிடும். இரவு திருப்பி நிகழ்ச்சி இருக்கு கீரிமலையில. ஓடி வந்து என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத காட்டுறோம். கோயிலில் பல்வேறுபட்ட விஷயம் இருக்கு. என்ன அதுக்கு என்ன செய்யணும்? புதுசா காணொலிக்கு வந்தா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஃபேஸ்புக்லடா. இதுல வந்து புதுசா வந்தீங்கன்னு சொன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து அதுல லைக் கமெண்ட் பண்ணலாம். இதுல பண்ணுங்க. அதுக்கு மேலதிகமா இதை செய்துட்டு பண்ணுங்க. சரியா? கிட்ட 50,000 வந்துடும். சரி, ஒருவேளை நீங்க அப்படி தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க சர்ப்ரைஸ் பண்றோம். சரி, காணொலிக்குள்ள போவோம். இந்த பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க பாத்துடலாம். இந்த பயணத்தில் எங்களை போலவே நிறைய வாகனங்கள், நிறைய பக்தர்கள் இந்த கோவிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த வீதியை வந்து முற்றுமுழுதாக பரபரப்பாக வாகனங்களால் நிறைந்து காணப்பட்டது. அவ்வளவு தூரம் கேதீச்சரம், கோணேச்சரம், சிவராத்திரி என்றாலே வந்து இந்த கோவிலுக்கு போகிறது தான் நிறைய பேருக்கு விருப்பமான விஷயம். அந்த அடிப்படையில் எல்லோருமே இந்த சிவ வழிபாட்டுக்காக இந்த தலங்களை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள். நாங்களும் போகிற வீதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படியே கடந்து கொண்டே இந்த கோவில் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறோம். பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது. பாலாவி தீர்த்தத்தில் வந்து நீராடி அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த சிவராத்திரி நாளில் அதிகமாக கிடைக்கும். இதன் மூலமாக அந்த செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே நீங்கி நல்ல பேறு கிடைக்கும் என்று சொல்லி பல்வேறுபட்ட இடங்களில் அதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் நிறைய மக்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த கேதீச்சர பெருமானை வழிபடுவதற்காக எங்களுடைய பயணத்தை தொடர்கிறோம். வாகன திரைப்படத்தில் இவ்வளவு வாகனங்கள் நிறைந்திருக்கு. இவ்வளவு பக்தர்களும் இந்த திருக்கேதீஸ்வர பெருமானை வழிபடுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த பாலாவியில் நீராடுறதான் முக்கியமான விஷயம். அந்த பக்கமாகவும் நிறைய பேர் வழிபாடுகளில் இல்லது நீராடி அந்த குடங்களில் வந்து பாலாவி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போய் அபிஷேகம் செய்து வழிபடுவதற்காக காத்திருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து தங்கி இங்கே வழிபாடுகள்லாம் முடித்து தீர்த்தம் எல்லாம் முடித்து போகிற அந்த மரபும் வந்து நிறையவே இருக்குது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்றுதான் இந்த வாகனங்களை இந்த வீதியில் நடமாடுகிற போது ஒவ்வொருவர்கள் இருக்கிற இடத்தை பாக்கிகளை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. திருக்கேதீச்சரத்தை பொறுத்தவரையில் வந்து இலங்கையினுடைய மேற்கு கரை பகுதியில் ஒரு சிவன் கோவிலாக அமைந்திருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான மாதோட்டத்தில் இந்த கோவில் அமைய பெற்றிருக்கிறது. நாயன்மார்களுடைய தேவார பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் என்கிற சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை 2 தலங்கள், அதில் ஒன்று இந்த கேதீச்சரம் என்பதுதான் சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இந்த கோயில் மீது பதிகம் பாடியிருக்கிறார்கள். தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஈழநாட்டு தலங்களில் இது மிக சிறந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இது கேது வழிபட்ட தலம் என்றபடியால் தான் கேதீச்சரம் என்று சொல்லி பெயர் பெற்றதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். மாதோட்ட நகரில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. சூரபத்மனுடைய மனையாளனுடைய பேரனார் துவட்டா அவர் பிள்ளை பேரின்றி திருக்கேதீச்சரத்தில் இருக்கக்கூடிய பாலாவி தீர்த்தத்தில் நீராடி இந்த கேதீச்சர பெருமான வழிபட்டமையினால் வந்து திருவருள் கைகூடி பிள்ளை பேறு பெற்றார் என்று கூட சொல்லப்படுகிறது. பின்னர் இந்த தலத்தில் வாழ தலைப்பட்டு அந்த இடத்தை பெரிய நகரம் ஒன்றாக உருவாக்கியிருக்கிறார்.
துவட்டாவினால் உருவாக்கப்பட்டமையால் வந்து இது துவட்டாவிரவும் காலப்போக்கில் வந்து பெரு நகரமாக திகழ்ந்தமையால் வந்து மா துவட்டா என்று சொல்லியும் இந்த கோயில் அழைக்கப்படுகிறது. இந்த தலம் அமைந்திருக்கக்கூடிய பாலாவி தீர்த்தத்தில் நீராடி கடன் செய்வோருக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லியும், இந்த தீர்த்தத்தில் நீராடுறவருக்கு வந்து பிரமகத்தி போன்ற பாவங்கள் தீரும் என்று சொல்லியும் ஐதீக கதையெல்லாமே நிறையவே இருக்குது. இந்த நாட்டு பழங்குடிகளாக சொல்லப்படக்கூடிய நாகர்கள் அவர்களுடைய முக்கியமான வழிபாட்டு தலமாக இந்த கோவில் சிறப்பு பெறுகிறது. இதனால் வந்து இந்த இறைவன் நாகநாதர் என்ற பெயரினாலே அழைக்கப்படுகிறார். சோழ பாண்டிய இந்த மன்னர்கள் பல்வேறுபட்ட திருப்பணிகளை இந்த கோவிலுக்கு செய்திருக்கிறோம். வன்னி யாழ்ப்பாணத்தை ஆண்டக்கூடிய அரசர்கள் நித்திய நைமித்திய கிரியைகளை வந்து இந்த கோவிலில் இடையராது செய்த பெருமையும் கொண்ட திருத்தலமாக இது சிறப்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கக்கூடிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்களால் வந்து போற்றி புகழ்ந்து திருப்பதிகம் எல்லாம் பாடப்பட்ட சிறப்புடைய தலமாக இது இருக்கிறது. திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்களுடைய திருத்தாண்டகத்திலும் சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்திலும் இந்த கோவில் பற்றியெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பல சிவாலயங்கள் இருந்தமே வந்து அகழ்வாய்வு தகர்வுகள் வந்து உறுதி செய்திருந்தது. அது மாத்திரமில்லாமல் இந்த இடம் உலக புகழ்பெற்ற பெருநகரமாகவும் பல்துறை தொழில் வல்லுநர்கள் வாழ்ந்த நகரமாகவும் சிற்பம் கலை நுணுக்கம் இவையெல்லாம் நிறைந்த ஆற்றல் மிக்க கலைஞர்களை கொண்டு திகழ்ந்த ஒரு அழகிய நகரமாகவும் மிளிர்ந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு கிட்டவா வங்காள என்ற ஒரு நகரம் இருந்ததாகவும் பண்டங்கள் ஏற்றி இறக்கிற துறைமுகமாகவும் வங்கம் எனும் பெருங்கப்பல்கள் கட்டுமிடமாகவும் இருந்தமையால் வந்து மாளிகை திடல் என்று சொல்லி பாப்பா மோட்டை இன்று அழைக்கப்படுகிற அந்த ஊர்கள் எல்லாம் இருப்பதை காணலாம். நாங்கள் கோயில்காரன், நாங்கள் கோயில்காரன் தருமபுரம் கோயில் கௌரியம்மன் கோயில்காரன். நாங்கள் என்ன நடக்குதுங்க இன்றைக்கு சிவன்ராத்திரி. சிவன்ராத்திரி இன்றைக்கு பாலாவியில் இன்றைக்கு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு சிவனுக்கு ஊற்றுறது. நீங்க போகலையோ? நான் போகிறதுக்கு மாதிரி எல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு மாதிரி உதவிக்கு கொடுத்துரும் இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு போவோம். விடிய சாம பூசை இருக்கு, அதுக்கு என்ன பூ வித்துட்டேன்னா போயிடுவோம். போய் அவருக்கும் கொடுத்துட்டு நான் இதுக்கு வேண்டுறேன்னா ஒவ்வொரு வெள்ளியும் நாங்கள் தூரம் இருக்கிறோம். நாங்கள் முல்லைத்தீவு தருமபுரம் சிவராத்திரிக்காக வேண்டி வந்தோம். சரி. பாலாவியிலே தீர்த்தமாடி தலையிலே குடங்களை சுமந்தவாறு அந்த சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நிறைய பக்தர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தில் பாடல் பெற்ற பிரம்மாண்டமான ஒரு கோயில் அண்மையில் இந்திய நிதியின் மூலமாக பிரம்மாண்டமான இன்னும் ஒரு அழகு கோயிலாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல அருட்சிறப்பு, பொருட்சிறப்பு, எல்லாவிட்டால் தொன்மையான மதச்சிறப்பு என்று சொல்லி நிறைய விஷயங்கள் கேதீச்சரத்தோடு சேர்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் அந்தண சிவாச்சாரர்களுடைய வேத பாராயணங்கள் எல்லாம் ஓங்கி ஒழிக்க, மறுபக்கமாக நிறைய மக்கள் ஒரே இடத்துல இருந்து ஒரே சிந்தனையில் வழிபட்டால் அதன் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல அதிர்வுகள், நல்ல மாற்றங்களை உருவாக்கும் என்று நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மதங்கள் ஒரு மக்களை வழிபடுத்துகிற நிறுவனங்களாக இயங்குகிறது. அதிலே பிரதானமாக இந்த விஷயம்தான். அறிவியல் இப்போதான் இப்படியான விடயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு நிறைய பேர் ஒரே சிந்தனையோட ஒரு இடத்துல இருந்து அதை யோசித்தா அதுக்கு பெரிய அதிர்வு இருக்குது, அந்த அதிர்வின் மூலமாக நல்ல விஷயங்கள் உருவாக்கப்பட முடியும் என்று சொல்லி இப்போ சொல்லியிருந்தாலும் எங்களுடையாக்கள் இவ்வளவோ காலத்துக்கு முதல் இந்த சிவராத்திரி என்றா இங்கே போய் வழிபடுறது, அதை விட பாலாவி தீர்த்தத்தில் நீராடுறது, இப்படியான விஷயங்கள் சிவத்தலங்களுடைய வழிபாடு நல்ல சிந்தனைகளோடு இருத்தல் என்ற எல்லா விஷயத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கு. அது மாத்திரமில்லை, இந்த சிவராத்திரிக்கு பல்வேறுபட்ட கதைகள் இருக்கிற மாதிரி பசித்திருக்கோணும், தனித்திருக்கோணும், விழித்திருக்கோணும், இப்படியான விஷயங்கள்லாம் இந்த விரதத்தில் பிரதானமாக சொல்லப்படுது. இந்த காலத்தில் ஒரு கொஞ்ச நேரம் தனித்திருத்தல் வந்து பெரிய விஷயமாக இருக்கும். அது எல்லாராலையுமே முடியக்கூடிய விடயமானு கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பசித்திருக்கோணும், ஒன்று தனித்திருக்கோணும், ரெண்டு அதை வந்து பசித்திருக்கோணும், அதைத்தான் விரதம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி விழித்திருக்கோணும், அந்த இரவு பூராக பகல் வழிபாடுகளை செய்து இரவு வழிபாடுகளை செய்து மறுநாள் தூங்குற அந்த நேரம் வரைக்கும் விழித்தே இருக்கணும். அதுக்கு இடையில் வந்து தூங்கினால் பல்வேறுபட்ட பாவம் கிடைக்கும் என்றெல்லாம் பல இடங்களில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த கதைகள்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கு. 1000 பிராமணர்களை கொண்டிருக்கக்கூடிய பாவம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எப்படி பிரம்மாண்டமாக இந்த கேதீச்சர பெருமானுடைய கோபுரம் எழுந்திருக்கிறது. உள்ள இவ்வளவு பேர் இந்த பந்தல்ல வழிபாடுகளை முடிச்சுட்டு வழிபாடுகளுக்காக எல்லாம்
காத்திரக்கூடிய அந்த விடயம். எண்ணற்ற பக்தர்கள் கூடி வழிபாடு செய்கிற அந்த உன்னதமான திருத்தலம் அந்த கோவிலுடைய முன்புற பகுதிக்கு இப்போ நாங்கள் வந்துட்டோம். அந்த வரிசையோடு நிற்பவர்களோடு சேர்த்து உள்ளே போய் கேதீஸ்வர பெருமானை வழிபட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பெறுவதற்கு அவர்களோடு சேர்ந்து நாங்களும் போகிறோம். அதே கம்பீரத்தோடு முன்னுக்கெல்லாம் நந்தி இருக்குது. அதே மாதிரி தான் சிவபூமி அறக்கட்டளை அந்த ஆச்சிரம் மூலமாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய நந்தி ஒன்று கோவிலுடைய முன்புற பகுதியில் இருக்குது. இப்படி அழகான ஒரு கோபுரமாக இது உருவாக்கப்பட்டு தலைச்சிறப்போடு அருட்சிறப்போடு பொருட்சிறப்போடு இதில் வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லா விஷயங்களுமே வந்து இந்த கோவிலில் சேர்ந்திருக்கிறது தான் இன்னும் ஒரு தனியான சிறப்பு. இதுக்கு மேலதிகமாக நாயன்மார்களால் பாடல் பெற்ற திருத்தலம் என்ற சிறப்பு தான் கேதீச்சரத்தில் இவ்வளவு பக்தர்கள் குழுமுவதற்கு வழிபடுவதற்கு பிரதானமான காரணமாக இருக்கிறது. அப்படி செய்தவர் மாத்திரைக்குள் அருளும் கல்லாமரத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் பெண்கள் பெருந்துரையா கல்லாமரத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளு பெண்ணல் பெருந்துரையா சிவமானிந்த குருவினை கண்டு கொண்டது என்னுள்ளவே அடுத்தது ரெண்டுமே நாங்க